ஜேபிஜே தமிழ் கார்ட்டூன் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. புதுசாக சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். டே பசங்களா, என்ன பாட்டி சந்தோஷ் மாமா வீட்டுக்கு வந்துச்சாடா? தெரியல. இல்ல பாட்டி, சித்தப்பா என்ன வரல. இன்னும் வரலையா? ஆமா பாட்டி, நாங்க இங்க 1 hour உட்காந்து கேம் விளையாடிக்கிட்டு இருக்கோம். அவர் இந்த பக்கமா வரவே இல்ல. அப்படியா? சரி சரி, நீங்க விளையாடுங்க, நான் வரேன். டீ எதனா குத்தாங்களா உங்களுக்கு? அம்மா டீ பிஸ்கெட் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க பாட்டி. சரிப்பா நீங்க விளையாடுங்க, நான் வந்துடுறேன். அஸ்வின் அண்ணா, சந்தோஷ் மாமா காணாம போயிட்டாரு போல இருக்கு. அதான் பாட்டி டென்ஷனா போறாங்க. சித்தப்பா என்ன சின்ன குழந்தையாடா காணாம போறதுக்கு? அவர் வந்துருவாருடா. இத பாரு, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு யோசி. மணி சாயங்காலம் 6 ஆயிடுச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கானுங்க. பத்தி அவனுங்க உண்ட மயக்கம் இன்னும் இருக்கு போல அவனுங்களுக்கு. அது சரி, நம்மளே இப்போதானடா எழுந்து வந்தோம். வந்துருவானுங்க ஆகட்டும். அதுவும் கரெக்ட் தான். சரி, மத்தவங்களாம் எங்கடா? எல்லாரும் தூங்குறாங்க போல இருக்குது இன்னும் வரைக்கும். தெரியலையே, அதோ பாரு வருது பாரு, கேப்போம். என்ன பாரு, நீ கூட இப்பதான் தூங்கி இருந்து வரியா? ஆமா, அசதியில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் பார்த்தா மணி இவ்வளோ ஆயிட்டுக்கிட்டே. சரி, நீங்களா டீ குடிச்சிங்களா? நாங்களும் இப்பதான் எழுந்து வந்தோம். சரிண்ணா, அவரு எங்க? அசோக் அண்ணனையும் காணோம். ரூம்ல தூங்கின்னு இருக்கிறானுங்க. இன்னும் தூங்குறாங்களா? சரி, சந்தோஷ் எங்கண்ணே? வந்துட்டானா வீட்டுக்கு? என்ன வந்துட்டானான்னு கேக்குற? அப்ப வீட்டுல இல்லையா அவன்? வீட்டுல இல்லண்ணே, அதனாலதான் கேக்குறேன். இன்னுமா வீட்டுக்கு வரல? கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனா. வண்டி சாவியை கொடுங்க மாமா, பக்கத்துல கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னா. இன்னும் வரலையே. நான் வந்திருப்பான்னு இல்லை நினைச்சேன். ஒருவேளை மறுபடியும் எங்கன்னா போயிட்டானா? வீட்லயே இருக்க போர் அடிச்சிருக்கோம், அதனால எங்கன்னா போயிட்டு பாண்டா. வந்துருவான். என்ன இப்போ அவன குழந்தையா? என்ன நீங்க சொன்ன மாதிரி அவன் வந்துட்டு போயிருந்தா சாப்பிட்டு போயிருப்பான்ல. அவனுக்கு வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கே. என்ன பாரு சொல்ற? அவனுக்கு வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கா? ஆமாண்ணே, டீ வைக்கிறதுக்காக கிச்சனுக்கு போனேன். அங்க பார்த்தா அவனுக்கு மூடி வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு. மதியம் சாப்பிட்றியாடான்னு கேட்டேன். இல்ல நான் கொஞ்சம் லேட்டா சாப்பிட்றேன்னு சொன்னான். அதனால தான் மூடி வச்சேன் தட்டு போட்டு. அது அப்படியே இருக்குது. அதனால தான் ரூமுக்குள்ள போய் பார்த்தேன். ஏன்டா இன்னும் சாப்பிடலன்னு அவனை கேட்கலான்னு நினச்சா ஆளை காணும். ரூம் ஃபுல்லா தேடிட்டேன், வீடு ஃபுல்லாவும் தேடிட்டேன். அவன் இல்லவே இல்லை. சரி, அதனால தான் நீங்க யாருன்னா பாத்தீங்களா அவன் வந்தானான்னு கேட்டேன். சரி டென்ஷன் ஆகாத, நான் ஃபோன் பண்ணி கேட்கறேன். கேளுண்ணே, பொழுது போயிடுச்சு, இன்னும் வீட்டுக்கு வரலன்னு என்ன அர்த்தம்? என்னடா ரிங்கு போதா இல்லையா? இருடா, இன்னும் ரிங்கு போல. இரு. जिस नंबर से आप संपर्क करना चाहते हैं वह अभी स्विच्ड ऑफ है. कृपया कुछ समय पश्चात प्रयास करें. The number you are calling is currently switched off. Please try later. என்னாச்சுண்ணே, ரிங்கு போச்சா இல்லையா? போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது பார்வதி. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? என்ன சொல்ற? என்ன இந்த பையன் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கான். போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்க தான் போய் தொலைஞ்சான் அவன்? டே முரளி, டென்ஷன் ஆகாத. போன் அதுவா சுவிட்ச் ஆஃப் ஆச்சா இல்ல அவன் பண்ணானான்னு தெரியாதுல்ல நம்மளுக்கு. இரு, முதல்ல ராகுல் கிட்ட கேட்போம். ராகுல் கிட்ட எதனா சொல்லியிருக்கானான்னு பாப்போம். என்ன பாரு, நீ ராகுல் கிட்ட கேட்டியா? என் கிட்ட எல்லாம் அவர் ஒன்னும் சொல்லிட்டு போலப்பா. டேய் என்னடா சொல்ற? ஆமா, தூங்கி எந்த பார்த்தா ஆளை காணோம். சரி, அதனால தான் ரூம்ல இருந்து எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தேன். அப்புறம் மனோஜ் என்ன கூட்டின்னு போயிட்டு அப்படியே ஊர் ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். எங்கன்னா இருக்கிறாரா, கடைக்கு போயிருக்கிறாரான்னு பாக்குறதுக்கு. எங்கேயும் இல்லை. சரி, ஃபோன் பண்ணி பார்த்தாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி, வீட்டுக்கு வந்துருப்பாரு. நீங்க வந்து பார்த்தா நீங்க எல்லாம் அவர் எங்கன்னு பேசிக்கின்னு இருக்கீங்க. அப்படி எங்க தான் போய் தொலைஞ்சாருன்னு தெரியல அவரு. என்னப்பா நீ எப்படி சொல்ற? அவன் உன்கிட்ட தானே எதுனாலும் சொல்லுவான். அதான்ப்பா எனக்கே ஒன்றும் புரியல. எதுனாலும் சொல்லுவாரு. எங்கே தான் போனாருன்னு தெரில. இங்கே ஃபுல்லாக தேடிட்டேன் பானா. தெரிஞ்சவங்க கிட்டலாம் கூட கேட்டேன், யாரும் பார்க்கலன்னு தான் சொன்னாங்க. சரி, சென்னைக்கு போயிருக்க போறாருன்னு சொல்லி நான் சரோத்தைக்கு கூட கால் பண்ணேன். அங்கே வந்திருந்தா அவங்க சொல்லுவாங்கல்ல. சரின்ட்டு கால் பண்ணி கேட்டால் அத்தையும் சந்தோஷ் இங்கே வரல, வீடு பூட்டி தான் பார்க்குதுன்றாங்க. சந்தோஷ் சென்னை போயிருக்கானா? என்னடா சொல்ற? அது சும்மா சென்னைக்கெல்லாம் போல, இங்கே தான் இங்கே மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. டேய், அவன் மதியம் போனானேடா இங்க இருந்து, இன்னுமா வரல? நீ உண்மையை சொல்லுடா, எங்க அவன்? நானும் ரூமுக்கு போய் பார்த்துட்டு தான் வர, ஆளை காணோம் அவனை. வீட்டுக்கு பின்னாடியும் போய் பார்த்துட்டேன். கிச்சன்ல அவனுக்கு வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு. எங்கடா இருக்கான் அவன்? அவ்வளோதான், அத்தையும் டென்ஷன் ஆக போகிறாங்க. ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிடலான்டா, அப்புறம் இது தேவையில்லாமல் பெருசாகிடும் பிரச்சனை. சரிங்கண்ணா. அம்மா எதுக்குமா இப்போ நீங்கள் டென்ஷன் ஆகிக்கிறீங்க? அண்ணன் மார்க்கெட்டில் இருந்து வந்துட்டாரு. ஆனால் மதியம் அவருக்கு சாப்பிட பிடிக்கலையா, அதனால இப்போ வெளியில் போயிருக்காரு. இப்போ நாங்களும் போக போகிறோம் வெளியே. சாப்பிட பிடிக்கலையா? என்னடா பேசிக்கிட்டு இருக்க? உன் பாரத்தை சமைச்சாதான் அவன் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவானே. ஒரு சொட்டு விடாமல் சாப்பிடுவான். அப்புறம் எப்படி அவனுக்கு சாப்பிட பிடிக்கலன்னு சொல்ற நீ? அம்மா, அது அவருக்கு பிடிக்கலன்னா என்னம்மா பண்ண முடியும்? அது எப்படி திடீர்னு பிடிக்காம போகும்? ஷில்பா அமைதியாரு. டே, யாரா கால் பண்றது? சரோ அக்கா தான்டா. அட்டன் பண்ணு. அல்ல சொல்லுங்கக்கா. மாமா, நான் சந்தோஷ் பேசுறேன். டேய், நீ என்னடா பண்றாங்க? மாமா, நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். யாருடா? சந்தோஷா? ஆமாண்டா, சென்னைக்கு போயிட்டு இருக்கான். இப்பதான் வீட்டுக்கு போனானா. என்ன சொல்றீங்கண்ணா? சென்னைக்கு எதுக்கு போனான் அவன்? கொஞ்சம் அமைதியாரு ஷில்பா. டே சந்தோஷா, டேய் சொல்லுங்க மாமா. என்னத்தடா சொல்றது? போனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நீ பாட்டு சென்னைக்கு திடீர்னு போயிருக்கிற. என்னதான் நினைச்சுனுக்குற? டே, இந்த வீட்ல நீ மட்டும் தான் கொஞ்சம் உருப்படியாகிறன்னு நினைச்சோண்டா. ஆனா நீ கூட இப்படி கோளாறுகிற.
மாமா ஃபோன் போகிற வழியிலே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. சார்ஜ் கம்மியாக இருக்குது போல். எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்த உடனே இப்போ அத்தைக்கிட்ட ஃபோன் வாங்கி உங்ககிட்ட பேசுகிறேன் மாமா. எனக்கு அங்கே இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் கிளம்பி வந்தேன். சரி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நீ நல்லா தானே இருக்க? ஐம் ஆல் குட் மாமா, எனக்கு ஒன்றும் இல்லை. சரி டேடா, அவங்க அப்பா கிட்ட ஃபோனை கொடுக்குறேன் இரு. இந்தாடா பேசு, லைனில் தான் வரான் பாரு. திட்டாதானே, ஒரு மாதிரி பேசுகிறான். என்னதான் நடக்குதுன்னு சொல்லுங்களேன். கொஞ்சம் அமைதியா ஷில்பா, இப்படி பேசுறா. ஐம் ரியலி சாரிப்பா, சொல்லாம வந்ததுக்கு சாரி. பழக்கம் இல்லாத விஷயத்தெல்லாம் செய்யாத சந்தோஷ். அது என்ன சொல்லாம கொள்ளாம போறது? யார்கிட்டயாச்சும் ஒருத்தர்கிட்டயாவது சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே. நாங்க என்ன ஒன்று தடுக்க போறோம்? அப்பா ப்ளீஸ்ப்பா, சொல்ற மாதிரியான மைண்ட் செட்ல நான் இல்லைன்னா கண்டிப்பா சொல்லிட்டு போயிருப்பேன். என்னால் இதுக்கு மேலே இது சொல்ல முடியாதுப்பா. ஐம் சாரி. என்னடா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சரி நீ ஓகே தானே இப்போ? இப்போ ஓகே தான். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். நான் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் தனியாக, அதனால தான் வந்துட்டு. சரிங்களா? நீங்கள் எல்லாம் பொறுமையாக நாளைக்கு காலையில் வாங்க, ஓகேவா? சரி பார்த்து இருடாண்ணே. டேய் சந்தோஷா. ஓகேப்பா, ஓகே நான் இருக்கேன். சரி நீ ஃபோனை சார்ஜ் போடு. நான் இன்னும் நம்ம வீட்டுக்கு போகலப்பா. பிரியாக்கா வீட்டில் தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். பேசி முடிச்சுட்டு நான் அங்கே போகிறேன். சரி வீட்டுக்குள்ளே போயிட்டு நீ ஃபோனை சார்ஜ் போடு சரியா? அப்புறம் எதுனாலும் பார்த்துக்கோ. சரிங்கப்பா, சாரி அகைன். எல்லார்கிட்டையும் சாரி சொன்னதா சொல்லிடுங்க. ரிப்பீட் பண்ணாதடா இன்னொரு தடவை. சரிங்கப்பா. சரி நான் ஃபோன் வச்சிடுறேன். சரிடா. போனை வச்சிட்டீங்களா? இப்பயாச்சும் சொல்லுங்களேங்க. சந்தோஷ் எதுக்கு சென்னைக்கு போனா? அப்செட் ஆயிடுச்சு, இங்க இருக்க முடியல, அதனால போனேன்னு சொல்றான். அப்செட் ஆயிடுச்சா? அப்படி என்ன ஆச்சு? ஏன் டிராகுல எதனா பிரச்சனையாடா மறுபடியும்? பிரச்சனைன்னு தெரிஞ்சிருந்தா அண்ணனை தனியாக விட்டுருப்பேனா? அவர் கூடவே இருந்திருக்க மாட்டேன். எனக்கும் தெரியாதுமா. நானும் சாப்பிட்டு ரூமுக்கு போய் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏந்து வந்து பார்த்தா வீட்டில் அண்ணன் இல்லை. சரி அதனால தான் வீடு ஃபுல்லாக சுற்றி வந்தேன். அதுக்கப்புறம் வெளியவும் போய் தேடினேன், எங்கேயோ இல்லை. இப்போ தான் ஃபோன் வருது. சரி விடுப்பா, எதனா பிரச்சனையாக இருக்கும், அதனால அவன் கோச்சிங்னு போயிட்டான். இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணியிருக்கான்ல அவன். என்ன அப்போ சொல்லிட்டு போனான், இப்போ யார்கிட்டயும் சொல்லாமல் போயிருக்கான். அதுதான் ஒரு மாதிரியாக இருக்குது. சரி என்னமோ ஒன்று, இப்போ அவன் சேஃபாக தானே இருக்கிறான், வீட்டுக்கு போயிட்டான்ல, அவள் தான். எல்லாம் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க, போங்க. அவன் இங்கேருந்து பிச்சுக்கின்னு போகிற அளவுக்கு என் பொண்ணு என்ன பேசி தொலைச்சதுன்னு தெரியலையே. அதை நீங்கள் அந்த மகாராணி கிட்ட தானே கேட்கணும். போய் கேளுங்க. நல்லா தூங்கி நிற்பா பாருங்க அவர் ரூமில். கேட்க தான்டா போகிறேன். மகாராணிக்கு வாய் கொஞ்சம் நீண்டு போயிருக்குது. ஏற்கனவே இப்படி தான் இஷ்டத்துக்கு பேசி அவனை இங்கேருந்து போக வச்சா. இப்போ மறுபடியும் பண்ணியிருக்கிறான். அவளையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. பாரு தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாது. நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்னென்ன அமைதியாக இருக்க சொல்கிற? வீட்டில் இருந்த பையன் அவன் யாருக்கிட்டே சொல்லாமல் போயிருக்கிறான்னா அவன் எந்த அளவுக்கு மனசு நொந்து போயிருக்கணும். அப்போ எந்த அளவுக்கு என் பொண்ணு அவனை காயப்படுத்தி பேசியிருக்கான். இந்த பாருங்கண்ணா, இப்படியே விட்டோன்னா அவள் சரிப்பட்டு வரமாட்டா. அவளனால நான் லட்டி போட்டேன்னு வைங்களேன், வழிக்கு வந்துடுவா அவள். ஏற்கனவே இப்படி தான் பேசி அவனை ஓட விட்டா. இப்போ மறுபடியும் ஓட விட்டுருக்கா. இதே மாதிரி பண்ணிக்கின்னு இருந்தான்னா என்னண்ணா ஆகுறது? இப்போ போன பையன் நம்மளுக்கு ஃபோன் பண்ணதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் போச்சு. இல்லைனா நம்ம தானே அடி வீட்டில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருந்துருக்கணும். இல்லை போகிற வழியில் பையனுக்கு எதனா ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? இல்லை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். இந்த பாருண்ணா, இதெல்லாம் இப்படியே விட்டு சரிப்பட்டு வராது. அவளை சும்மா விடக்கூடாதுண்ணா. 4 சாத்தனா தான் சரிப்பட்டு வரும். என்ன பாரு சிவா மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ அவசரப்படாத, நான் சொல்றத நல்லா கேளு. இப்போ பசங்க இருக்க மைண்ட் செட்ல நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. அவளை அடிக்கிறேன் திட்டுறேன்னு போனீங்கன்னா நல்லா இருக்காது. அவ சைடு என்ன பிரச்சனையோ நீ அதை கேட்கணும்ல. கொஞ்சம் பொறுமையா இரு சரியா? இப்போ நீ கேட்குற மனநிலையிலையும் இல்லை, அதனால விட்டுரு. இந்த விஷயம் நல்லா கொஞ்சம் தனிஞ்சு போட்டோம், அதுக்கப்புறமா பொறுமையா பேசிக்கலாம் பசங்க கிட்ட, புரியுதா? 2 பேர்கிட்டயுமே பேசிக்கலாம். இப்போதைக்கு இந்த விஷயத்த ஃப்ரீயா விடு. சந்தோஷம் அங்க இருக்கிறான், நந்தினி இங்க இருக்கிறான், அவள்தான் முடிஞ்சு போச்சு சரியா? புள்ளைய பெற்று வச்சுட்டு நீ இந்த அளவுக்கு பொறுமையாக பேசுறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுண்ணே. இதே வேற யாராக இருந்தால் என்னை இந்நேரம் கழுவி ஊற்றிருப்பாங்க. என்னமோ போ. என்ன இது நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. நீ டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா இருப்பாரு. போயிட்டு எல்லாருக்கும் டீயை வச்சு கொடு சரியா? இதை பத்தி பேச வேணாம் யாரும். சிவா கேட்டானா அதை நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் சரியா? நீங்க எதுவும் பேச வேணாம், புரியுதா? ஷில்பா உனக்கும் சொல்றேன். சரிங்க. பாரு நீ வா பாரு, நான் போய் டீ போடுறேன். நீங்களாம் டீ குடிச்சிங்களா? இல்ல ஷில்பா, டீ வச்சு எடுத்துட்டு வா. சரிங்க பாரு வா. நந்தினி மேலே தப்பே இருந்தாலும் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்கல்ல? அது சரி, நீங்கள் என்னைக்கு அவங்க சண்டையில் அண்ணன் பக்கம் நின்று இருக்கீங்க? ராகுல் இதை பத்தி பேச வேணான்னு சொன்னேன். சரிப்பா, நான் எதுவும் பேசலைப்பா. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், இதே மாதிரி பிரச்சனை முன்னாடி நடக்கும்போது ஒட்டு மொத்த பேரை நந்தினி பக்கம் தான் நின்னீங்க. என் அண்ணன் பக்கம் யாருமே நிற்கல. அவர் அடி வாங்கி இருக்கும்போது மட்டும்தான் எல்லாரும் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகும்போது பக்கத்தில் இருந்தீங்க. மற்றபடி என் அண்ணன் பக்கம் இருக்கிற நியாயத்தை யாருமே புரிஞ்சிக்கல. இப்போவும் நான் சொல்கிறேன், இவங்க 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனையில் பாதி பக்கம் நந்தினி மேலே இல்லை, 3/4 தப்பு நந்தினி கிட்ட தான் இருக்குது. என் அண்ணன் கிட்ட தப்பு கம்மியாக தான் இருக்குது. அவரோட இயல்பையே அவன் மாற்றிக்க சொல்கிறா. அது ரொம்ப கஷ்டம். அது எவனாலையும் முடியாதுப்பா. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இங்கே பாருங்கப்பா, மறுபடியும் இந்த பிரச்சனையில் நீங்கள் எல்லாம் தலையிட்டு எல்லாரும் ஒரு சார நந்தினி பக்கம் போய் நின்னீங்கன்னா நான் சும்மானே இருக்க மாட்டேன். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க, உங்க 3 பேருக்குமே எடுத்துட்டு வரட்டுமா? போய் எத்துன்னு வாப்போ. இந்த மேடம் வேறு ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. போய் எத்துன்னு வா. சரி, நீ ஒரு மாதிரி பேசுற. ஆமா அண்ணன் எங்கடா? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அண்ணன் வீட்டில் காணோம்.
அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? இந்த உட்காந்துக்கிறாங்கல்ல இந்த மகாராணியை நம்ம அண்ணனை ஓட விட்டாங்க இங்கேருந்து. ஓட விட்டுட்டாளா? என்னடா சொல்ற? அண்ணன் எங்க இப்போ? அவர் வீட்டுக்கு போயிட்டாருடி. இதெல்லாம் கொஞ்சம் வெளியே போய் பேசுறீங்களா? எரிச்சலா இருக்கு கேட்கறதுக்கு. எது எரிச்சலா இருக்கு? என் அண்ணன் வீட்டுக்கு போய் சேர்ந்ததா, இல்லை அவருக்கு எதுவும் ஆகலையேன்னு எரிச்சலா இருக்கா? இல்லை எனக்கு புரியல, எது உனக்கு எரிச்சலா இருக்கு? மணி நீ போய் டீ எடுத்துட்டு வாயேன். சரி போய் எடுத்துட்டு வரேன். ஆனா அண்ணன் வீட்ல இருந்து போற அளவுக்கு நீ என்ன பேசுன? போனா போக மாட்டியா? அண்ணன் வந்து ஏன் உசுரம் வாங்கிட்டு இருக்கா? உங்களுக்கு உங்க அண்ணன் தான் வேணும்னா எதுக்கு இங்க நின்றுகிட்டு இருக்கீங்க? போய் தொலைங்க எல்லாரும். ஐயா கேட்க செஞ்சான், எனக்கு ஒன்றும் தெரியாதா? சரி இரு, நான் போய் டீ எடுத்துன்னு வரேன், அப்புறமா சொல்லணும். என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? ஏன் சொல்லும் போது காதுல கரண்டி எதனா சொருவி வச்சிருந்தியா? ஏண்டி என் அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காருன்னு சொல்றேன், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எரிச்சலா இருக்கு வெளியே போய் பேசுங்கன்னு சொல்றேன். அப்ப நான் அப்படிதான் பேசுவேன். அவருக்கு எதனா ஆயிருந்தா கூட உனக்கு எதுவும் பிரச்சனையா இருந்திருக்காது போலயே, அது கூட நீ எரிச்சலா தான் இருக்குன்னு சொல்லியிருப்ப போலயே. சட்டையில இருந்து கையேறி அவளை திருப்பி அடிச்சுன்னு வை, தாங்க மாட்டேன் சொல்லிட்டான். நீ ஒரு ஆம்பளையா இருந்து அட்றாங்கிறல நந்தினி, நீ சும்மா இருடி. டி பொறுக்கி நீ ஆடுறா. நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா ஆடுறா. என்ன உனக்கு உன் அண்ணன் தானே வேணும், உனக்கு உன் அண்ணன் தான் வேணும். நான் அங்கே போக வேண்டியது தானே. எதுக்கு இங்கே வந்து, எதுக்கு என்கிட்ட பேசுற? எதுக்கு இங்கே வந்து என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? இது நான் டார்ச்சர் பண்ணுறேன்னா நீ டார்ச்சர் பண்ணுறியா? நீ தாண்டி எல்லாரையும் டார்ச்சர் பண்ணினுக்கிற. என் அண்ணனை பேசி பேசி வெளியே துரத்தி விட்ட. இதோ இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாரும் இதை வச்சு அப்படியே மன உளைச்சலில் சுற்றி நிற்கிறாங்க. ஐயோ மறுபடியும் உங்கள் 2 பேருக்குள்ளே பிரச்சனையா அப்படின்னு உங்களை பற்றியே தான் பேசி நிற்கிறாங்க. இதாண்டி வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வேலை இல்லை? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். எவ்வளோ ஒருத்தி ஃபோன் பண்ணி உனக்கு எதையாவது சொன்னா நீ அவளை காரி துப்பிட்டு ஃபோனை வைக்கிறத விட்டு எதுக்கு நீ அண்ணன்கிட்ட போய் சண்டை போட்ட? அவ என்ன பேசினான்னு உனக்கு தெரியாது, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத ஒன்றும் தெரியாம. அவ என்ன டேஷ சொல்லியிருந்தா என்ன, அவளால தான் பிரச்சனை வருதுன்னு உனக்கு ஆரம்ப கட்டத்துல இருந்தே தெரியும்ல. பாண்டிச்சேரியில நடந்த பிரச்சனையும் அதுக்கு சாட்சி இல்ல. மறுபடியும் ஒருத்தி ஃபோன் பண்ணி மறுபடியும் சொல்றான்னா அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? சுதாரிச்சுக்கணும், அவளை காரி துப்பிட்டு ஃபோனை வச்சிருக்கணும். என் அண்ணன்கிட்ட நீ போய் சண்டை போட்டிருக்கவே கூடாது. அப்படி என்னடி புதுசா இப்போ உனக்கு வந்துச்சு? இப்போ என்ன வந்துச்சுன்னு கேட்கறான். திடீர்னு எதுக்கடி இப்படி பண்ண? உனக்கு நான் என்ன சொன்னாலும் புரியாது, அதனால ஒழுங்கு மரியாதைங்கிறது போயிடு. புரிஞ்சுக்காம போறதுக்கு நான் யாரும் இல்லைன்னு தெரியும், என்னாலேயே எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் நீயும் சந்தோஷம் இன்னும் தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் நீ பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப டூ மச்சாக இருக்கு நந்தினி. நீ வேற விஷயத்துக்காக அவர்கிட்ட சண்டை போடா, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் சௌமியாவை வச்சு சண்டை போடுறது தான் என்னால் ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது. அவள் டா சொன்னா நீ டா சொல்லணும்னு நினைக்கிற. இதெல்லாம் என்ன அடி இது? நீ அவருக்கு பொண்டாட்டி ஆகிட்டடி, அப்புறம் எப்படி உனக்கு எல்லா உரிமையும் இருக்குடி அவர்கிட்ட? சௌமியா சொல்லி உன்னை வெறுப்பேற்றுறாங்கிறதுக்காக நீ அதை நம்பிடுவியா? இல்லை வெறும் டா சொல்கிறதுனால தான் எல்லா உரிமையும் வந்துடும்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் இல்லை நந்தினி, ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த சண்டையெல்லாம். இதுக்கு நீ இவ்வளோ சீன் போட்டிருக்கவே தேவையில்ல. வாய் இருக்குங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு பேசாத. என் இடத்துல நின்று யோசிச்சு பாரு. ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷன்கிட்ட தனக்கு எல்லா உரிமையும் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவா. வாடா போடன்னு சொல்கிறதெல்லாம் உரிமை கிடையாது தான், ஆனால் அது ஒரு ஆசை. அதை கூட நிறைவேற்றாத ஒரு புருஷன் எதுக்கு இருக்கணும்? நீயே சொல்லு. எவ்வளோ ஒருத்திக்கு அந்த உரிமையெல்லாம் கொடுப்பானா? நான் கட்டின பொண்டாட்டிக்கு கொடுக்க மாட்டானா அந்த பொண்டாட்டி பொத்திக்கிட்டு இருக்கணுமா? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உன் பொண்டாட்டி பின்னாடி தானே இருக்கா? அவள் உன்னை விட்டுட்டு வேற எவனுக்கோ அவன் மேலே எல்லா உரிமையும் கொடுத்தா நீ சும்மா இருப்பியாடா? ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுகிறத நினைப்போ. சரி, நீ சொன்ன மாதிரியே வரலாம். என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு வேற எவனுக்காவது உரிமையை கொடுக்குறான்னு வையன், நான் என் பொண்டாட்டிக்கிட்ட தான் சண்டை போடுவேன். நீ சண்டை போட்ட மாதிரியே சண்டை போடுவேன். ஆனால் அந்த 3வது பர்சனை வச்செல்லாம் சண்டை போட மாட்டேன். எனக்கான உரிமையை குடுறின்னு சொல்லுவேன், இல்லை நானே எடுத்துப்பேன். அவ்வளோதான். அதுதான் புருஷன் பொண்டாட்டியோட ரிலேஷன்ஷிப்பு. நீங்கள் உரிமையை கொடுக்கறதுக்கும் வாங்குறதுக்கும் இது என்ன இது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே நம்மளே எடுத்துக்கிட்டு போயின்னே இருக்கணும். அதை விட்டுட்டு எவ்வளோ ஒருத்தி 3வது மனுஷி அவளுக்கு கொடுக்குற உரிமையை நீ எனக்கு கொடுக்க மாட்டேன்னெல்லாம் போய் சண்டை போட்டோன்னு ஏன்? அது அசிங்கம், அது கேவலம், அது ரிலேஷன்ஷிப்பையோ கொச்சப்படுத்திடும். அதை தான் நீ பண்ணியிருக்கிற. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இல்லை உங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பும்? முச்சு விட்டல, கழுத்தில் தாலியை கூட காணோம். முச்சு விட்டலப்போ சொன்னதெல்லாம் புரிஞ்சிருச்சு போல. அழற ஒரு வேளை யாருன்னா இப்படி சொல்லியிருந்தா உனக்கு புரிஞ்சிருக்கும் போல. பாவம், அவரு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆயிருப்பாருடி. நீ என்னென்ன பேசியிருப்பியோ என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. இவ்வளோ நேரம் நான் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணேன், ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே பேசி அவ்வளோ அழ வச்சுட்டானே. அழாதடி, உனக்கு இதே தான் வேலையாக போச்சு. ஒரு சண்டை வரும்போதே யானை விட்டு கொடுத்துட்ற. நீ அநியாயத்துக்கு விட்டுட்டு போயிடுறடி அவரை. ஆனால் ஒரு பாவண்டி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சு பாரு. தப்பு யார்கிட்ட தான் இல்லை, பிரச்சனை யார்கிட்ட தான் இல்லை. ஆனால் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே வாழ்கிறோம். என்கிட்ட இல்லாத பிரச்சனையா? என் பொண்டாட்டி நான் அட்ஜஸ்ட் பண்ணல. இந்த இப்போ கூட தான் நான் அவகிட்ட சண்டை போட்டேன், அவளை தான் என்கிட்ட சண்டை போடுறா. நாங்கள் என்ன ஓட்டோமா ஒருத்தர் விட்டுட்டு? இல்லை ஒரே இடத்துல தானே இருக்கோம். முன்னாலும் பரவாயில்லடி, நீ அவரும் சும்மா லவ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, சந்தோஷமாக கூட இல்லை இன்னும். அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய சண்டை, தாலியெல்லாம் கழட்டி போட்டுக்கிற நீ. ரொம்ப கஷ்டமாக இருக்குடி இதெல்லாம் பார்க்குறதுக்கு. என்னால் முடியலடா. எனக்கு சொந்தமானவரை இன்னொருத்தி உரிமை கொண்டாடும் போது என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியலை. சரி, அதுக்கு நான் அப்படியே விட்டுருவியாடி? எதுக்கு மேலே இது சரி பண்ண முடியாது. எனக்கு அந்த நம்பிக்கையும் இல்லை. சரி பண்ணாலும் நல்லா இருக்காது.
முடிஞ்ச அளவுக்கு அது மோசமாக போயிடுச்சு. தாலியை கழட்டி ஒரு மூஞ்சிலேயே அடிச்சிட்டேன். என்னால் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவ்வளோதான், நான் எல்லாம் முடிவே பண்ணிட்டியா? அவ்வளவே தான். இதுக்கு மேலே இதில் முடிவெடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. யாருக்கும் தெரியாமல் நடந்த கல்யாணம் யாருக்கும் தெரியாமையே இருந்துட்டு போட்டோம். இனிமேல் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்க்கணும், அவ்வளோதான். அப்பாவுக்கு சந்தோஷ் போன விஷயம் தெரியுமாக்கா? அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் கத்திக்கிட்டு இருந்திருப்பாருடி. வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மூளைக்கும் கேட்டிருக்கோம் அவரோட சத்தம். சரி இப்போ என்னக்கா பண்ணுறது? அவள் தாலியை வேற கழட்டி அடிச்சிட்டாலாமேக்கா. என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் நான் என்ன அர்ச்சனை சொல்கிறது? எந்த அளவுக்கு பக்குவமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ பக்குவமாக சொன்னேன். என் நேற்று கூட நான் சொல்லும் போது நந்தினியும் அங்கே தானே இருந்தா. புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் நான் சொல்ல தானே செஞ்சேன். அதை கேட்டுட்டு மனு கூட மனசு இறங்கிட்டாண்டி. மனு கூட மணியை ஏற்றுக்கணும்னு என்கிட்ட வந்து பேசணும் தெரியுமா இன்னைக்கு. ஆனால் நந்தினி இப்படி பண்ணிட்டாளேடி. என்னால் இதை தான் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடிய மாட்டேங்குதுரி. முன்கோவம் ஜாஸ்தி நந்தினிக்கு, அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் புத்தியை வச்சு யோசிச்சிருக்க வேணாம். எதுக்கு தேவையில்லாமல் சண்டையை போடணும், தாலியை கழட்டி போடணும்? அப்படி கழட்டி போடுறதுக்காகவா இத்தனை நாள் கஷ்டப்பட்டு காப்பாற்றி மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தா? அதை சொல்லு பிரியா. தினம் அந்த காலர் வச்ச ட்ரெஸ்ஸை தான் அவள் போடுவாள். புதுசாக கூட வாங்கி வச்சிருக்கா தெரியுமா? இன்னைக்கு கூட புது துணியை தான் போட்டிருந்தா, அதுவும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணா. எல்லாமே நந்தினி பார்த்து பார்த்து அந்த தாலிக்காக தாண்டி ஒரு ஒரு ட்ரெஸ்ஸையும் போடுறா. கஷ்டப்பட்டு காற்றே இல்லாத ட்ரெஸ் எல்லாம் வேற போட்டுக்கிட்டு இருப்பா, கழுத்தை மறைக்கணுங்கிறதுக்காக. அம்மாவும் இஷ்டத்துக்கு திட்டுவாங்க. எல்லாத்தையும் கேட்டு கஷ்டப்பட்டு அதை மறைச்சி வச்சா. நான் கூட நிறைய தடவை சொன்னேன், கழட்டி வச்சிருடி, போட்டுக்கிட்டே இருக்கணும், நல்லா அவசியம் இல்லைன்னு சொன்னேன். இல்லைக்கா, இது போட்டிருந்தா சந்தோஷம் என் கூடவே இருக்க மாதிரி இருக்கு, மிஸ் பண்ண ஃபீலே வர மாட்டேங்குதுக்கா அப்படின்னு நல்லா சொல்லுவா. அப்படியெல்லாம் சொல்லிட்டு இப்படி ஈஸியாக தூக்கி அடிச்சிட்டா லேடி. எனக்கு அதுதாண்டி கஷ்டமா இருக்கு. ரெண்டுமே நல்ல பசங்க தான், ஒருத்தர் மேலே ஒருத்தர் நல்லா அன்பு வச்சுருக்குதுங்க. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் சண்டையை போட்டுக்கிட்டு. ஆனால் அந்த சௌமிய சிரிக்க சொல்லணும், எவ்வளோ நேக்கா வேலையை பார்த்து விட்ருக்கா பார்த்தீங்களா? ஆமாண்டி பிரியா, அவள் இருக்காளே சரியான சொரின் ஐடியாவை. கரெக்டாக நேரம் பார்த்து சண்டையை வலிக்கிறா பற்றியாடி. எப்படி அவளால் அதெல்லாம் முடியுது? கரம்பம் பிடிச்சவ பேசாமல் தேடி பிடிச்ச அவளை போட்டு பொங்கு பொங்குன்னு அடிச்சிடலாமாடி. எங்கே அடித்தாலும் கரப்பம் முச்சாட்டெல்லாம் எழுந்து விடுது. எவ்வளோ வேணாலும் அடிங்க, நான் தாங்குறேன். அவளையெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரிலக்கா. அந்தளவுக்கு ஆத்திரம் வருதுக்கா. அது என்னக்கா, அவளுக்கு சந்தோஷம் மேலே அவ்வளோ வெறி. அப்படியே அவனை கல்யாணம் பண்ணியே தீர்வாங்கிற மாதிரில சுற்றிக்கிட்டு இருக்கா. சந்தோஷத்துக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, அப்புறம் என்ன? பேசாமல் சொல்லி விட்ருவோமாக்கா, ஃபோனை போட்டு அந்த சிரிக்கும் அவளுக்கு. கல்யாணம் ஆயிடுச்சுடி அவனுக்கு, நந்தினியை கல்யாணம் முடிச்சுட்டா, நீ அவனுக்கு அலையாதரி, அவன் இப்போ உண்மையிலே இன்னொருத்திக்கு புருஷன் ஆயிட்டாண்டின்னு சொல்லுவோமாக்கா. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கும் பாயில் இடம் இருக்குதுன்னு சொல்லுவாடி அந்த பிச்சைக்காரன் ஆகி. நீ விடு, அதையெல்லாம் அவகிட்ட சொல்ல தேவையில்ல. அவளை ஆனால் சும்மா விடக்கூடாதுரி. சென்னை போனதுக்கப்புறம் இருக்குது அவளுக்கு. நீங்கள் எதையாவது பண்ணி தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து விட்டுறதுங்கடி. அந்த பொண்ணை போய் அடிக்கிறதுனாலையோ திட்டுறதுனாலையோ ஒன்றும் ஆயிட போகிறதில்ல. நம்ம வீட்டு பசங்க தான் சரியாக இருக்கணும். முதல்ல அதுங்க சரியாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எப்படி 2 பேரும் சரியாக போகிறாங்களோன்னு எனக்கு தெரியலக்கா. தாலியை தூக்கி அடிச்சுட்டு எல்லாம் வேணான்னு சொல்லிட்டா அவ. இன்னொரு பக்கம் அப்பா 3 மாதம் தான் டைம் கொடுத்துருக்காரு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல சொல்லி. கண்டிப்பாக இது பெரிய பிரச்சனையாக தான் போகும்னு எனக்கு தோணுதுக்கா. பார்ப்போண்டி, இது நம்ம தங்கச்சியோட வாழ்க்கை. நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதையே மீறி ஒன்றும் பண்ண முடியலைன்னா நம்ம கையில் எதுவுமே இல்லை. இன்னாருக்கு இன்னாருன்னு எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் உண்மைன்னா நந்தினியை சந்தோஷம் சேர்றதுக்கு அந்த கடவுளே உதவி செய்வார். அப்படி இல்லைன்னா அது அவ்வளோதாண்டி, அதில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். தொட நடிங்க பையன், ஒரு பிரச்சனைனா ஓடுருவானா? அப்படி என்னடா என் பொண்ணுன்னா அவனை கொன்றுவா பூதிப்பா. இங்கேருந்தே பிரச்சனையை சரி பண்ணாதாண்ணா? இல்லை என்னான்னு கேட்குறேன். இந்த வீட்டுக்கு அவனை யாரை கூப்பிட்டது ஃபோன் பண்ணி? நான் கூப்பிட்டல. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்க வேண்டியது தானே. அப்படியே போனோன்னா கூட அதுன்னு அவன் பாட்டுன்னு போயிருக்கிறான். யாரை கேட்டு போனான் அவன் முதல்ல? பசங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை ஆகிட்டுக்குதுரா, அதனால அவன் கோச்சிங்னு போயிட்டான். நீ விடுறா, நான் எவ்வளோ நேரம் தான் சொல்கிறது, இதை ஃப்ரீயாக விடு. கோச்சிங்னு போகிறதுக்கு அவனா ஸ்கூல் போயினா? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறான். அவ்வளோ பெருசாக வளர்ந்துக்கிறான்ல. முரளி இன்னும் வாய மூணுக்கிறா. அவ்வளோ பெருசாக வளர்த்துக்கிறல்ல உன் பையனை, அறிவு இல்லை அதுக்கு. இப்படியா யார்கிட்டயும் சொல்லாமல் கொள்ளாமல் எல்லாரையும் கதிகளுங்க வைக்கிறது? நீங்கள்லாம் கொஞ்சம் நேரத்துக்குள்ள பதட்டமானீங்கல்ல. எதுக்கு அப்படிலாம் பண்ணாவான்? எதுக்கு அப்படி பண்ணா? பசங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் போலடா, அதான் பிரச்சனை, சண்டை, லொட்டு லொசுக்குன்னு சும்மா இதையே சொல்லின்னு கிடக்காதீங்க. ராகுலும் காயத்ரியும் தான் சண்டை போட்டிருக்காங்க. என்ன யாருன்னா ஓட்டாங்களா? நான் வீட்டு விட்டேன். இதே இடத்துல இல்லை, இதே இடத்துல ஒருத்தர் பார்த்துக்கல, பேசிக்கல. இதுன்னா உன் புள்ள மட்டும் ஆனவனா ஓடிடுறான். இதுக்கு முன்னாடியே ஓடினான் அப்படிதான். ஆனால் அது பத்து வீட்டுக்கு போனான். இப்போ நேரடியாக அங்கேயே போயிட்டான், சென்னைக்கே போயிட்டான். அதுவும் யாருக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல். இதெல்லாம் என்னடா பழக்கம் இதெல்லாம்? அப்போ 4 பின்ன என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாலும் எதனா பிரச்சனைனா விட்டு ஓடுருவானா? என் பொண்ணை ஓடுருவானா? அப்படியெல்லாம் பிரச்சனைக்கு பயந்து போகிற பையனாடா என் பையன். அப்படியெல்லாம் ஓடுருவானா? அவன் இப்போ ரொம்ப மனசை உடைஞ்சு போய் பேசினான்டா. 2 பேருக்குள்ளேயே ஏதோ மனஸ்தாபம் போல. அவன் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கான், அதனால தான் அப்படியெல்லாம் பேசினான். இங்கே இருந்தால் ஒரு வேளை பிரச்சனை அதிகமாயிருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் போயிருக்கான். மற்றபடி கல்யாணம் ஆனதுக்கப்புறம்லாம் நந்தினி விட்டுட்டு போக மாட்டான்டா. நீ இப்படியெல்லாம் பேசாத.
என்ன தைரியத்தில் நீ அப்படி சொல்கிற? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் பொண்ணு விட்டுட்டு போயிட மாட்டான்னு. போயிட்டான்னா என்ன பண்ணுவேன்? ஐயா, அவன் முதல்ல என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே தயாராக இல்லை. அப்படி இருக்கும்போது நான் என்னத்துக்கு கல்யாணத்தை பற்றியெல்லாம் பேசிக்கின்னு இருக்கணும்? தேவையில்ல. இந்த பர்றா, உன் புள்ளையே என் பொண்ணுக்கு வேணாண்டா. டேய், என்னடா பேசுற நீ? சும்மாறா நீ. இப்படி ஒரு தொடநடிகையெல்லாம் என் பொண்ணு கல்யாணம் பண்ண தேவையில்ல. அவள் என்ன பிரச்சனை வேணாலும் பண்ணியிருக்கட்டும், அவள் என்ன வேணாலும் சொல்லியிருக்கட்டும், என்ன வேணாலும் நடந்துருக்கட்டும். ஆனால் என் பொண்ணை விட்டுட்டு போனான்ல, அவன் அப்படியே போட்டோம். என் பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்கு துப்பு இல்லாதவன் அவன். ஓடி போனவன் அவன் அப்படியே ஓடி போனவனாவே இருக்கட்டும். என் பொண்ணுக்கு அவன் வேணாம். இங்கே பாரு முரளி, உன் பையன் வேணாம் இந்த வீட்டுக்கு சொல்லிட்டேன். கொஞ்சம் நிதானமாக இருக்கிறீங்க. நீ பிரச்சனை யார் பக்கம் இருக்குதுன்னே தெரியாமல் நீ பாட்டுன்னு ஒவ்வொன்று கத்தின்னு கிடக்குற. எங்க பாடுறா, பிரச்சனை 2 பேர் மேலேயும் இருக்குது, 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ அவனை மட்டும் தப்பு சொல்கிற, அவனை மட்டும் காரணம் கட்டுற. அவன் இங்கேருந்து போயிருக்கிறான்னா அவனால் முடியலங்கிறதுனால போயிருக்கிறான். உடனே ஓட்டாங்கிற. ஓடினவனா வேற எங்கன்னா ஓட்டானா? அவன் வீட்டுக்கு தானே போயிருக்கிறான். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஒரு பிரச்சனையை நின்று சமாளிக்க முடியல, என் பொண்ணை நின்று சமாளிக்க முடியல, என் பொண்ணுக்கு நேரம் நின்று பேச முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட தப்பு இருக்குன்னு அர்த்தம். தப்பு இருக்கிறவன் தான் ஓடி போவான். என் பொண்ணு தில்ல என் வீட்டில் தானே இருக்குது, அது ஓடி போச்சான்னா? இல்லை. இந்த பேர் என் பொண்ணெல்லாம் தைரியம் செல்றா. அதுக்கு நான் ஒரு நல்ல தைரியமான மாப்பிள்ளையை தான் பார்ப்பேன். கோழை பையன்லாம் பார்க்க மாட்டேன். கோழை பையன், தொடர் நடிக்க பையன், வாயில் நல்லா வருது. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிட்டான்ல அவன். நான் சும்மா விட மாட்டேன்டா. நான் மன்னிக்கவும் மாட்டேன் அவனை. இதோட என் கண்ணு முன்னாடி அவன் வந்துடக்கூடாது சொல்லிட்டேன். நான் இப்படி பேசுகிறேனேன்னு தப்பா எடுத்துக்காத. ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு என் பையன் ஒன்றும் கோழை கிடையாது. இதே வீட்டில் ஏற்கனவே நிறைய சண்டை நடந்திருக்கு. இதே வீட்டில் நீ அவனை அடிச்சிருக்க. அது எல்லாத்தையும் அவன் நின்று ஃபேஸ் பண்ணான். அப்படியெல்லாம் அவன் ஓடிடல. அவனால் இப்போ முடியலன்னு சொன்னான். அவன் அப்செட்டாக இருக்குன்னு சொன்னான். அதுக்கு மரியாதை கொடுத்து விட்டுரு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்குன்னு உடனே அவனை கோழைங்கிறதும் அவனை உன் பொண்ணுக்கு தரமாட்டேன்னு சொல்கிறதும் இதெல்லாம் நியாயமே இல்லை. உன் புள்ள பண்ணுறதெல்லாம் மட்டும் நியாயமா? டேய், நான் பொண்ணை பெற்றவன்டா. என் பொண்ணுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒரு கோலப்பூச்சியே தேவையில்லடா. டேய், இங்கே பாடுறா, பெரிய ஊரில் இல்லாத புள்ளியை பெற்று வளர்த்து வச்சுருக்கிறீங்க நீ உன் பொண்டாட்டி சேர்ந்து. அதை நீங்களே வச்சுக்கோங்க. என் பொண்ணுக்கு நான் வெளியே மாப்பிள்ள பார்த்துக்கிறேன். எனக்கு உன் பையன் வேணாண்டா. நான் நியாயமாக பேசலை நீ கூட வச்சுக்கோ. நான் அநியாயம் பூச்சவன் தான், அப்படியே வச்சுக்கோ. என் பொண்ணுக்கு உன் பையன் தேவையே கிடையாது. டேய், நீ எங்கடா போகிற? டே முரளி, நில்லுடா. போயிட்டு பாப்போ. அப்படியே உன் பையன் கிட்ட போயிட்டு ஆளுக்கு ஓடுறீங்களா? விட்டு ஓடு காலி பசங்களா. டேய், போங்க. இதோட திரும்பி வந்துடாதீங்க வீட்டு பக்கம். ஐயா, அறிவு கிட்ட முண்டான். எப்போ என்ன பேசணும்னு தெரியாதுல்ல உனக்கு. இதோட வீட்டு பக்கமே வராதங்கிற. அவன் வராமல் போயிட்டா நீ அப்படியே விட்டுருவியா? நீ அதே எப்படி விட்டுருவான்? கழுத்து மேலே காலை வச்சு கூட்டின்னு வரமாட்டான். அப்போ பொத்திக்கு நிறு. பசங்களோட பிரச்சனை பசங்களோடையே போட்டோம். நீ தேவையில்லாமல் அவனெல்லாம் வார்த்தை விட்டுன்னு இருந்தேன்னு வைக்க. இதோட இந்த வீட்டு பக்கம் யாருமே வரமாட்டோம் சொல்லிட்டேன். போடாடி போடா. அவன் பின்னாடியே அப்படியே வாழை பிடிச்சினே போ. ஆனால் நான் சொன்னதுல இருந்து நான் பின் வாங்க மாட்டேன்டா. என் பொண்ணுக்கு நான் வெளியே தான் மாப்பிள்ள பார்ப்பேன். இவன் புள்ள இந்த வீட்டுக்கு வேணாம்.